நாகரத்னவண்ண. வா தம்பி வாங்கோ. எப்படி இருக்கிறீர்கள்? வாங்கோ இருங்கோ. அம்மா சொன்ன நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்தான் சொன்னவைகளா? ஓ, எனக்கு ஒரே வேலை இல்லைண்ணே இப்போ. அப்போ அங்கே வந்து பார்க்கலாம் போயிட்டு. ஓ, இந்த நாளில் வேலை தானே தம்பி முக்கியம். பரவாயில்ல வந்துட்டீங்க. அப்புறம் என்ன நடந்தது? அது என்னண்டா தம்பி, எனக்கு நாக்கில் பரு வந்தது. அப்போ அந்த பருவை நான் சூட்டில் வர்றது தானே பரு ரெண்டு பின்ன அதில் தான் நான் விட்டுட்டு இருந்தேன். நான் பிறகு நோகத்தை வாங்கி விட்டது. நோகச்சாது வரை ரத்தம் வந்தது. ஓ, இவன் மகன் விடமாட்டேன்ட்டான். கட்டாயம் காட்ட ஒன்று சொல்லி ஆரம்ப சுகாதார பிரிவு இருக்கு, அங்கே கொண்டு பதிஞ்சு விட்டு அடுத்த நாள் என்ன விடாம வாவன்ட்டு அங்கே கூட்டி கொண்டு போயிட்டேன். சரி. வணக்கம். வணக்கம் அம்மா. வாங்கோ, கதிரையில் இருங்கோ. சொல்லுங்க ஐயா. ஓ, நான் டாக்டர்கிட்ட காட்டுறதுக்காக என் மகன் நேற்று வந்து இங்கே புக் பண்ணினவர். இன்றைக்கு 9 மணிக்கு வர சொன்னவே. இன்றைக்கோ 9 மணிக்கோ? நாகரத்னம். ஓ, நாகரத்னம் என்ற பேர் தான். உங்களோட விவரங்கள் இருக்கா சொல்றேன். உங்களோட முழு பெயர் என்ன? தர்மலிங்கம் நாகரத்னம். உங்களோட வயசு எத்தனை? 58. உங்களோட விலாசத்தை இருக்கா சொல்லுவீங்களா? ஓம், கோண்டாவில் கிழக்கு கோண்டாவில். சரி. ஃபோன் நம்பர் இருக்கா சொல்றீங்களா? ஓம் சொல்றேன். 021 222 475. நீங்கள் என்ன வேலை பாக்குறீங்க? நான் கமம் செய்கிறேன். சரி. தனியா வந்த நீங்களா இல்லாட்டி? நான் இந்த மகனோட வந்தேன். மகன்ட பேர் என்ன? கணேசரத்னம். உங்களோட நிறையும் உயரமும் பார்க்கணும். ஒருக்கா வாங்க அளப்பம். நல்லா சாஞ்சி நில்லுங்க. நான் உங்களுக்கு இதோட ஒரு நம்பர் ஒன்று தருவேன். அந்த நம்பரில் உங்களோட வைத்திய விவரங்கள் அடங்கிய பதிவுகளை இங்கே வச்சிருக்கிறோம். அதை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் மற்ற தரம் வரைக்கையும் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி. அப்போ நான் தார இந்த நம்பரை நீங்கள் கவனமாக வரமுறை வரைக்கையும் கொண்டு வரணும். இந்தாங்க ஐயா, இதை வச்சிருங்க. இஞ்சால இருங்கோ. இஞ்சாலையா? சரி. டாக்டர் வந்து உங்களை கூப்பிடுவார். சரி சரி. ஐயா இருங்கோ, டாக்டர் வந்து கூப்பிடுவார். ஆமாம் ஆமாம். வணக்கம் ஐயா, நீங்கள் நாகரட்டன் தானே?
ஓமோ வாங்க உள்ள போய் கதைப்போம். சரி எப்படி இந்த முறை வயல் எல்லாமே என்ன மாதிரி? பரவாயில்ல டாக்டர். இந்த முறை மழையும் நல்ல மழை தானே, விளைச்சல் நல்ல அமோகமாக இருக்கு. வீட்டில் எல்லாரும் சும்மா இருக்கணும். ஓமோ ஓமோம் சிவம். வைஃப் என்ன மாதிரி கொலஸ்ட்ரால் குளிச்சு எல்லாம் போடுறாவா? ஓ வலு கவனமாக இருக்கிறான். இனிமே நானும் மிச்சம் அவையில் கவனமாக இருக்கிறேன். மனசில நல்ல அக்கறை போலையா? என்ன டாக்டர்? அப்ப நீங்க இன்னைக்கு இங்க வந்தது? ஓம் டாக்டர், எனக்கு இந்த நாக்கில் ஒரு புண்ணு ஒன்று இருக்கு. அது நான் நினைச்சது அது இப்ப சும்மா ஒரு இந்த பரு அப்படியான தன்மை சூட்டில் எதுவும் வந்திருக்கும்னு நினைச்சேன் நான். இந்த ஆனா இப்ப நோகுது எனக்கு. மற்ற டாக்டர் இந்த இப்படி இதுக்குள்ள நொந்து டாக்டர், இந்த இந்த சைட்டால இப்படியே உள்ளுக்குறங்கிற மாதிரியான ஒரு நோவு ஒன்று இருக்கு டாக்டர். எவ்வளவு காலமா அப்படி இருக்கு உங்களுக்கு? இது நான் நினைக்கிறேன் ஒரு 1.5-2 மாதத்துக்கிட்ட இருக்குன்னு டாக்டர். ஆனா அதுக்கு முதலும் இருந்தது. ஆனா நோவு துவங்கி 1.5-2 மாசம் தான். நோவுதுன்னு சொல்லி சொன்னீங்க தானே, அது எப்படி இருக்கு? அது இப்ப இந்த கதைக்க நோகுது டாக்டர். இந்த சாப்பாடு விழுங்கிக்க நோகுது டாக்டர். இப்ப இதோட சேர்த்து வேற என்ன செய்யுது உங்களுக்கு? வேற ஒரு பிரச்சனையும் இல்லை, இதுதான். இப்ப இந்த புண்ணு இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க தானே, எப்பயாவது அதுல இருந்து மனம் வந்த மாதிரி? இல்ல டாக்டர், நான் வலது பரவாயிருக்கேன் டாக்டர். ரத்தம் வந்து அப்படி ஏதாவது நடந்ததா? ஓம் டாக்டர், முந்த நாள் அப்படியேத்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். புண்ணில இருந்து ரத்தம் வந்தது டாக்டர். வேற நான் அதை பஞ்சால அடைச்சு ரத்தத்தை நிப்பாட்டி போட்டேன் டாக்டர். கணக்க வந்ததோ? கணக்கேண்டு இல்லை, கொஞ்சம் வந்தது. ஒரு கதை வந்தது என்ன? ஓ ஒரு கதான் வந்தது. இப்போ உங்களோட பரம்பரையில உங்களோட அம்மா அப்பா சகோதரங்கள் அவையாருக்கும் இதை மாதிரி வாய்க்குள்ள புண் வந்து இப்படி பிரச்சனை இல்ல டாக்டர், அப்படி ஒருத்தருக்கும் பிரச்சனை இல்லை. எனக்கு வடிவா தெரியும், அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ ஒருத்தருக்கும் அது வரை இல்லை. அப்போ இந்த வெத்தில போற பழக்கம் கேரளமா இருக்கு போல? ஓ இருக்குது டாக்டர். வெத்தில எல்லாரும் போடுறாங்க வீட்டில். அப்போ ஆச்சி எல்லாம் போடுறது. அது ஆச்சியும் சொல்றவ போட்டா லட்சியமரமா இருக்கும் போடுங்கோண்டு. அப்ப போடுறோம் நாங்க, எல்லாரும் போடுறோம். லட்சியமரமா இருக்குமென்றதுக்காக வெத்தில போட்டு வாய பழுதாக்க கூடாது. மற்றது குடி புகைக்கிறதும் சேர்ந்துருக்கு. இல்ல இல்ல சும்மா சொல்றீங்க. குடி பெருசா அப்படி ஒன்றும் இல்லை டாக்டர். பீடி பார்த்துறேன் நான். பீடி வேலை செய்ய தோட்டங்கள் அதில் செய்ய இது 10 நாள் சுகமாயிருக்கும். அதான் பத்திரமா. அப்ப எவ்வளவு பத்துவீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு ஒரு அப்ப ஆரம்பத்துல நாங்க அப்புவாச்சிக்கு பயந்துதான் 1-2 ஒளிச்சு பதினாங்கள். அதுக்காக பழகி வந்து இப்ப பயமில்லத்தானே ஒருத்தருக்கும். அப்ப 2 ஒருத்தருக்கும் பயப்பட தேவையில்லை, ஆனா பீடிக்கே பயப்படணும். பீடியாலையும் வாய்க்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் வரலாம். இப்ப உங்களுக்கு வந்தது கூட பீடி ஒரு காரணமா இருக்கலாம். அப்படியா? அதே மாதிரி குடிப்பழக்கம் இருக்கு என்ன? இல்ல. உண்மையாவும்? இல்ல குடிக்கிறேன் இல்லையா? சனி ஞாயிறு என்றால் மச்சம் சமைக்கிறாங்கள் தானே. அப்ப அதுல கொஞ்சம் குடிக்கிறேன் நான். ஆனா மற்ற நாள்ல நான் 40க்கு மேல குடிக்கிறேன். இல்ல. அப்ப ஒவ்வொரு நாளும் குடிக்கிறீங்க? ஓ இந்த குடிக்கிறது, வெத்தில வெடி பாவிக்கிறது, இதெல்லாம் கணக்க வருத்தங்களை கொண்டு வருது. இப்ப உங்களுக்கு வாய்க்குள்ள புண் வந்திருக்குன்னு சொன்னீங்க தானே, அதுக்கு கூட இதுகள் ஒரு காரணமா இருக்கலாம். இதோ இதெல்லாம் நிப்பாட்டணும் என்ன? நிப்பாடலாம் தானே? எப்படி பசிக்குதா? சாப்பிடலாம் என்ன மாதிரி? பசிக்குது, நான் சாப்பிட்றேன். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சாப்பாட்டுல எல்லாம் நான் விழுங்க கஷ்டமா இருந்து அப்படி. இப்ப இந்த சாப்பாடு விழுங்கைக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான். நித்திர கொள்ளையக்கு ஏதாவது குழப்பங்கள் அப்படி? நித்திர நான் வளமையா நல்லா நித்திர கொள்றேன். கிட்டடியில நிறக்கூடி குறைஞ்ச மாதிரி அப்படி இருக்கா? இப்ப வரைக்க நிறுத்தவே அங்க முன்னுக்கு என்னல அங்க குறைஞ்ச மாதிரி இல்லை, அப்படியே இருக்கிறேன். சிலரோம் என்ன உங்களுக்கு இல்லத்தானே? சிலரோம் இல்ல டாக்டர். பிரஷர் என்ன மாதிரி ஒரு கண்டைக்கு செக் பண்ணுவோம் என்ன? யாரோட வந்து நீங்க?
நான் இந்த என் மகனோட தான் டாக்டர் வந்தேன் நான். அவர் முன்னுக்கு அந்த வரவேற்பு மண்டபம் அதில் இருந்து டிவி பார்த்து அந்த வைத்தியம் சம்பந்தமான இதெல்லாம் போய் கொண்டிருக்குது. அதை பார்த்து அறிகிற நல்ல தானே டாக்டர். அப்போ நாங்கள் சோதிச்சு பார்ப்போம் இருக்கா? ஓம் டாக்டர். வாய் ஆவணுங்க. நாங்கள் கீழே பதியுங்க. கழுத்தையும் இருக்கா சோதிச்சு பார்ப்போம். என்ன? ஓம் டாக்டர். தலையை கீழே பதியுங்க. இன்றைக்கு நீங்கள் வரையக்கில் நாக்கில் ஒரு புண்ணு இருக்குது, 2 மாதத்துக்கு கூட வேறு இருக்குது, நோவும் இருக்குன்னு சொல்லி தானே வந்த நீங்கள்? ஓம் டாக்டர். நீங்கள் சொன்னதையும் வச்சுக்கொண்டு நான் சோதித்ததையும் வச்சுக்கொண்டு பார்க்க நாக்கில் புண் வாரதுக்கு காரணங்கள் இருக்குது. வாய்க்குள்ளே வார கிருமி தொற்றாலையும் வரலாம். இதை மாதிரி விட்டமின் கனிப்புகள குறைபாடுகள் கூட இப்படி நாக்கில் ஒரு புண்ணை கொண்டு வரலாம். இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வெத்தில பீடி அதுகள் கூட பாவிக்கிறாங்கல்ல, இந்த வாய்ப்புற்று நோய் கூட இப்படி வரலாம்னு. அவன் இந்த புண் இனத்தால் வந்ததுன்றதை சோதிச்சு அரைஞ்சிட்டோம்னு சொன்னால் பிரச்சனையும் இல்லை. இது அந்த புற்றுநோயாக என்ன? புற்றுநோயாக இல்லாமல் இருக்கலாம். அப்போ அது இல்லைன்றதை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு முறையான சோதனை ஒன்று செய்து உறுதிப்படுத்தணும். நான் உங்களுக்கு கடிதம் ஒன்று தாரேன். நீங்கள் அதை கொண்டு போனீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற நிபுணர்கள் உங்களுடைய புண்ணை முழுமையாக சோதித்து என்ன காரணத்தால் வந்ததுன்றதை கண்டுபிடிப்பினோம். எனக்கு இந்த புற்றுநோய் என்ற இல்லை தானே டாக்டர்? இப்போ அப்படி நினச்சி பயப்பட தேவையில்லை. ஆனால் புற்றுநோய் இல்லைன்றதை முறையாக சோதித்து உறுதிப்படுத்தணும். இப்போ இதில் நான் எழுதியிருக்கிற சர்ஜன்கிட்ட நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் சரி. சரி டாக்டர், நான் போயிட்டு வரேன். நன்றி. ஏன் பேச வரீங்க? ஆரம்ப சுகாதார பிரிவு டாக்டர் ஜோய் கடிதம் கொண்டு வந்தவர் உங்கள்கிட்ட கொடுத்து காட்ட சொல்லி. தாங்க பாப்போம். டாக்டர் ஜோய் உங்களை பற்றி ஒரு விளக்கமாக ஒரு இமெயில் ஒன்று அனுப்பினார். முதல்ல நான் எல்லாம் வாசிச்சேன். உங்களோட வாய்க்குள்ள ஒரு புண்ணு இருக்குன்னு சொன்னீங்க. என்ன? ஓம் டாக்டர். அந்த புண்ணை என்ன செய்யுது இப்போ உங்களுக்கு? இப்போ கூட நோகுது டாக்டர். பசி சாப்பிடலாம்? என்ன மாதிரி பசிக்குது டாக்டர். சாப்பிட்டு விழுங்கிக்க சரியா நோகுது. சாப்பிட எல்லாமே இருக்கு. அப்பண்டே காலம்பரை என்ன சாப்பிட்ட நீங்கள்? கஞ்சி காய்ச்சி தந்த வேள். புண்ணிலிருந்து ரத்தம் வந்தது போல? ஓம் டாக்டர். வந்தது, திரும்பவும் வந்தது. முந்தி வந்த மாதிரி தான் இருக்கோ இல்லை கொஞ்சம் கூட வந்த மாதிரி இருக்கோ? முந்தி வந்த அளவுக்கு தான் திரும்பவும் வந்தது. அப்போ நாங்கள் அந்த புண்ணு இருக்கா சோதிச்சு பார்ப்போம். ஓம் டாக்டர். என்னண்டா ஐயா, நீங்கள் நீண்ட காலமாக இந்த வெத்தில போடுறது, புகைத்தல், மதுபாவன பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கீங்க. இப்போ விட்டுட்டேன் டாக்டர். எப்போ விட்டீங்க? நேற்றில் இருந்து விட்டுட்டேன் டாக்டர். நீண்ட காலமாக இருந்திருக்கீங்க ஐயா. அப்போ உங்களோட புண்ணும் கனகாலமாக மாறாமல் இருந்திருக்குன்னு சொல்கிறீங்க. ஓம் ஓம். அப்போ இதில் வச்சு பார்க்க இது கொஞ்சம் வித்தியாசமான புண்ணாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அப்போ நாங்கள் என்னென்னு சொல்லி வடிவாக உறுதியாக பார்க்கணுமெண்டா மேலும் சில சோதனைகள் செய்யணும். என்ன மாதிரி செய்வோமே செய்து பாருங்க. உங்களை மயக்கி போட்டு உங்களோட புண்ணொருக்கா சோதிச்சு பார்க்கணும். பேன் எண்டோஸ்கோபி என்று சொல்லி இந்த குழாய்க்களால் கேமரா விட்டுருக்கா சோதிச்சு பார்க்கணும். அதோட ஒரு சிடி படம் ஒன்றும் எடுக்க வேண்டி வரும். மயக்க வேணுமா டாக்டர்? என்னண்டா ஐயா, அந்த நாக்குக்கு பின்பக்கம் தானே இருக்கு இந்த புண். அப்போ அந்த மயக்கி போட்டு பார்த்தா இலகுவாக இருக்கும் என்ன மாதிரின்னு பார்க்கறதுக்கு. அப்போ அந்த நேரத்தில் ஒரு சின்ன துண்டையும் பெட்டி எடுத்துட்டோம்டா மேலதிக பரிசோதனைகள் செய்கிறதுக்கு இலகுவாக இருக்கும் ஐயா. என்ன கணக்க யோசிக்கிற மாதிரி இருக்கு? இல்லை டாக்டர், என்னென்று அறியத்தானே வேணும். நீங்கள் செய்யுங்க டாக்டர். நீங்கள் யோசிக்கிற மாதிரி இல்லை, சாதாரண சோதனைகள் மாதிரி தான் இதுவும். அப்போ செய்துட்டோம்டா உறுதியாக சொல்லலாம் என்னென்று சொல்லி. சரி டாக்டர். அப்போ நீங்கள் இந்த கிளினிக்கில் டேட் ஒன்று எடுத்துக்கொண்டு போங்கோ. அவையில் சொல்கிற நாளுகளில் வந்து நீங்கள் இந்த சோதனைகளை செய்யுங்கோ. அப்போ எல்லாம் செய்தோன்னு ரிப்போர்ட் வந்துடும். நானெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கோல் ஒன்று தாரேன், நீங்கள் வாங்கோ. நான் உங்களுக்கு என்ன வருத்தம்னு சொல்லி சொல்கிறேன். போயிட்டு வா. ஆமாம், போயிட்டு வாங்க. என்ன மாதிரியா இப்போ உங்களோட பொண்ணு என்ன செய்யுது? இப்போ சாப்பிட பிரச்சனை கொடுக்குதோ? ஓம் டாக்டர், இப்போ எனக்கு சாப்பிடணும். மணக்குது டாக்டர், வாய் மணக்கிற மாதிரி இருக்குதோ? என்னண்டா ஐயா, இப்போ உங்களோட பொண்ணை நான் முதல் தடவை பரிசோதனை செய்யக்க உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்குமென்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான புண்ணாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூட உண்டு. அதைத்தானே டாக்டர் வெட்டி அனுப்பினீங்க? ஓ, உறுதிப்படுத்துறதுக்கு சோதனைகளுக்கு அனுப்பினாங்க. என்னண்டாயே, இப்போ வர புற்றுநோய்கள் வந்து பொதுவாக இந்த நீண்ட காலமாக நாங்கள் பாவிக்கிற இந்த வெற்றிலை பழக்க வழக்கங்கள், புகைத்தல், மதுபாவன பழக்க வழக்கங்கள் அதுகளுடன் சேர்ந்து வாரது. நானும் கேள்விப்பட்டேன் டாக்டர், இப்படி வாரேன்ட்டு. கொஞ்சம் பிந்தித்தான் நாங்கள் இதை அறிஞ்சாங்கள். அப்போ நீங்களும் கனகாலமாக இந்த மதுபாவன இந்த வெற்றிலை பழக்க வழக்கங்களில் இருந்திருக்கிறீங்க. மற்றவங்களுக்கு இந்த நிணநீர் கட்டிகள் வீங்கி இருக்குன்னு சொல்லி நான் உங்களை பரிசோதிச்சு சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமென்னு நினைக்கிறேன். முதல்ல உங்களை சோதிச்சு அந்த துண்டை சோதிச்சு எடுத்த முடிவுகள் எல்லாம் இப்போ வந்துருக்குது. வந்துட்டுதா டாக்டர்? ஓ, நானெல்லாம் வடிவாக பார்த்துட்டேன். இப்போ என்ன நினைக்கிறீங்க உங்களோட வருத்தத்தை பற்றி? என்ன வருத்தம் என்ன டாக்டர், எங்களுக்கு இந்த வருத்தம் ஒன்றும் வராது. எங்கட பரம்பரைக்கு அப்படி ஒரு வருத்தமும் வந்ததா இல்லை டாக்டர். தோட்டம் செய்யறாங்க டாக்டர். எந்த நேரமும் நாங்கள் வேலை செய்கிறதால உடம்பு கஷ்டப்படுகிறது. எங்களுக்கு இந்த வருத்தங்கள் ஒன்றும் வராது. அப்போ சில புற்றுநோய்கள் பரம்பரையாக தான் ஐயா வாரது. ஆனால் இந்த வாய்க்குழிக்குள்ள வார புற்றுநோய்கள் பரம்பரையாக வாரதுக்கான சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் குறைவு. இது வந்து பொதுவாக பழக்க வழக்கங்களோட தான் சேர்ந்து வாரது. பழக்க வழக்கமா டாக்டர்? இப்போ இந்த பழக்க வழக்கங்கள்டா ஐயா, இந்த நீண்ட காலமாக வெத்தில பாவிக்கிறது, புகைத்தல், மதுபாவனை பழக்கங்களால் தான் கூட வருது. உங்களோட பரிசோதனை முடிவுகளையும் வச்சு பார்க்க உங்களோட வாய்க்குழிக்குள்ள இருக்கிற புண் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. வித்தியாசம் வேண்டா டாக்டர்? புற்றுநோய் அப்படி ஏதுமா இருக்க மாட்டோம்? ஓ, கொஞ்சம் அப்படித்தான் வந்திருக்குது. ஐயோ டாக்டர், நீங்க கேட்குறது சரியா பார்த்துறீங்களா டாக்டர்? ஓ, நான் எல்லாம் வடிவாக செக் பண்ணி நான் முதல் தடவையும் இதைத்தான் சந்தேகப்பட்டனா, ரெண்டாலும் கொஞ்சம் உறுதிப்படுத்துறதுக்காகத்தான் இந்த சோதனைகளை செய்து நாங்கள். பின்னால தாங்கிலாம் போச்சு. நான் சரியா அழுத போட்டேன், சரியா அழுத போட்டேன். கேன்சர்ன்றது ஒரு கவலைக்குரிய விஷயம்தான். ரெண்டாலும் ஐயா, இந்த நவீன சிகிச்சை முறைகள் மூலமாக கூட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு நாங்கள் சிகிச்சைகளை செய்யலாம். டாக்டர், ஒருத்தருக்கும் ஒரு துரோகமும் செய்ய இல்லை டாக்டர். அப்படி டாக்டர், அப்படி இருக்க எனக்கு இப்படி புத்து விடுது.
தவறுனதில்லை டாக்டர். அப்படிதான் இருந்தும் டாக்டர் நீங்க ஆப்ரேஷன் செய்யுங்க டாக்டர். நீங்க ஆப்ரேஷன் செய்யுங்க. ஐயா ஆப்ரேஷன் செய்யறதுல இருக்க பிரச்சனை என்னண்டா அந்த உங்களுக்கு இருக்கிற புண் வந்து கொஞ்சம் பின்னுக்கா இருக்கு. அதோட இந்த நிணநீர் முடிச்சுக்களும் வீங்கி இருக்குது. அப்போ நான் ஆப்ரேஷன் செய்யணுமெண்டா ஐயா உங்களோட நாக்கம் முழுக்க வெட்டி அகற்ற வேண்டி வந்துடும். அப்படியேண்டா அந்த கதைக்கிறதுக்கு பிரச்சனைகள், விழுங்குறதுக்கு பிரச்சனை, இந்த அப்படியான பிரச்சனைகள் வரலாம். அப்படின்னா வேறு ஏதாவது செய்யலாமா டாக்டர்? அப்படியேண்டால் ஐயா உங்களோட ரிப்போர்ட் வந்த உடனே நான் எல்லாம் பார்த்துட்டு எங்களோட புற்றுநோய் வைத்திய நிபுணர், இந்த காது மூக்கு தொண்டை வைத்திய நிபுணர் எல்லாரும் இருந்தவருக்கா கதைச்ச நாங்கள். அப்போ எல்லாரும் என்ன விரும்பினோம்டா இதுக்கு வந்து பொதுவாக கதிர்வீச்சு சிகிச்சை முறை தான் கூட உகந்ததாக இருக்குமெண்டு. ரெண்டா இப்போ அந்த கதிர்வீச்சுகள் மூலம் உங்களோட புண்ணை சுற்றி இருக்கிற கலங்களோட வளர்ச்சிகளை கட்டுப்படுத்தி விடலாம். அப்படி செய்துட்டோம்டா இப்போ இந்த உங்களுக்கு இந்த விழுங்கேக்க இந்த கதை கேட்க இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது. அதுக்கு பிறகு நீங்கள் நாளாந்தமாக சும்மா செய்த நடவடிக்கைகள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கலாம். அப்படின்னா டாக்டர் கதிர்வீச்சை செய்யலாமா? அப்படின்னா நீங்கள் வந்து புற்றுநோய் சிகிச்சை நிபுணரை தான் சந்திக்க வேண்டி வரும். அவருக்கு உங்களை பற்றி வடிவாக தெரியும். இப்போ நீங்கள் அவர்கிட்ட போய் சிகிச்சைகளை செய்து கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் நாளாந்த வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்து கொண்டு இருந்தீங்களோ அதெல்லாம் செய்து கொண்டே இருக்கலாம். ஒரு பிரச்சனையும் வராது. அப்போ செய்வோம் டாக்டர். அப்போ நான் இப்போவே சந்திங்கோ. இப்பயே நீங்கள் அவரை சந்திக்கலாம். சரி, நான் போயிட்டு வரேன் தம்பி. ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. சரியா? நான் ஒன்றும் யோசிக்கல தம்பி. டாக்டர், நான் நாகரத்னம் வரலாமா? ஆமாம், வாங்க இருங்க. உங்களோட சோதனை முடிவுகள் பார்த்ததில் உங்களுக்கு வந்திருக்க இந்த புற்றுநோயை சத்திர சிகிச்சை செய்து குணப்படுத்துறன்றது கஷ்டம். டாக்டர் சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். டாக்டர் சொன்னவர் தான் டாக்டர். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் டாக்டர், மருந்தால் குணப்படுத்தல. அது உங்களுக்கு வந்திருக்கிற இந்த புற்றுநோயை மருந்தால் குணப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். அந்தபடியாக நாங்கள் கதிர்வீச்சு சிகிச்சை தான் செய்ய வேண்டி வரும். கதிர்வீச்சுண்டா கரண்ட் பிடிக்கிறதானே டாக்டர்? கதிர்வீச்சண்டா கரண்ட் பிடிக்கிறேன்னு பிள்ளையாக வழங்கக்கூடாது. கதிர்வீச்சண்டா நாங்கள் கதிர் மாதிரி ஒரு கதிரை செலுத்தி இந்த புற்றுநோய் கலங்கள்ட பெருக்கத்தை குறைப்போம். அதைத்தான் எங்களோட சனம் கரண்ட் பிடிக்கிறேன்னு சொல்கிறது. உண்மையாக அது கரண்ட் பிடிக்கிற இல்லை, லைட் பிடிக்கிறேன்னு தான் சொல்லணும். லைட் பிடிக்கிறேன்டா நோவுமா டாக்டர்? லைட் பிடிக்கிறதால நோவுமெண்ட் இல்லை, ஆனால் சில வேளை அதிண்ட பக்க விளைவுகளால் நோக்கள் வரலாம். அதுக்கு நாங்கள் மருந்துகள் தருவோம். லைட் பிடிக்கிறது எத்தனை தரம் டாக்டர் பிடிக்க வேணும்? ஒரு 10 தரம் உங்களோட புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் பிடிக்க வேண்டி வரும். அப்படின்றா டாக்டர் கனநாள் செல்லுமோ? இல்லை, ஒரு 2 கிழமையில பிடிச்சு முடிச்சிடலாம். சரி டாக்டர். ஆனால் அதுக்கு முதல் சில சோதனைகள் செய்து பார்க்க வேண்டி இருக்கும். அதுக்கு ஒருக்கா நீங்கள் எங்களோட ஓட்டில் வந்து நிற்க வேண்டி வரும். நிற்கலாமே? இல்லை டாக்டர், இன்றைக்கு நான் டாக்டர்கிட்ட காட்டிட்டு போகும்போது தான் வந்தேன். நான் ஒரு ஆயத்தமாயும் வர இல்லை. நீங்கள் இந்த கதிர்வீச்சு சிகிச்சை செய்து முடித்த பிறகு 3 மாதத்துக்கு ஒருக்கா என்னை வந்து பார்க்க வேண்டி வரும். அதுக்கிடையில் உங்களுக்கு ஏதாவது சின்ன வருத்தங்கள் வருமா இருந்தால் நீங்கள் உங்களோட ஆரம்ப சுகாதார வைத்தியர்கிட்ட போய் பார்க்கலாம். ஓ சரி டாக்டர். ஆமாம், நன்றி டாக்டர். போயிட்டு வாங்க.
இப்போ அப்படியே சாப்பிட்றேன். சரி எனக்கு அந்த நோதுகள் எல்லாம் இப்போ அறவே இல்லைன்னு தான் சொல்ல வேணும். நாங்கள் இல்லைன்னு தான் சொல்ல வேணுமோ. இப்போ இந்த நாக்கால் பிரட்டர்லாம் சுகமாக இருக்கு. ஓ சுகமாக இருக்கு. இப்போ பழைய நோவுகள் எல்லாம் இப்போ போயிட்டு வந்தப்பறம் நல்ல சுகமாக இருக்கு. ஒன்றும் இல்லையா? இல்லை பிரச்சனை இல்லை. என்ன சுகமாக இருக்கிறீர்கள்? பிரச்சனை என் கூட வேறு இருக்கா? நல்ல சுகம் நல்ல சுகம். எல்லா விஷயத்துக்கும் போய் நின்று செய்யலாமன்ற ஒரு துணை வந்திருக்கு. ஓ சரி இப்போ இப்போ சுகந்தானே எல்லாம் நல்ல சுகம். சரி அப்போ நான் வெளிக்கிட போகிறேன். வீட்டுகள் வாரம்னு சொன்னேன். அப்போ சரி நான் அதுக்கு பார்த்துட்டு போகட்டு வந்துடுறேன். சரி அண்ணே நான் வாரேன். நான் போயிட்டோம்.